அந்தணர் என்போர் அறவோர் மற்றெவ்வுயிருக்கும் செந்தன்மை பூண்டொழுகலான். வணக்கம், வெல்கம் டு ஸ்மார்ட் பியர் சேனல். நான் உங்கள் செல்வம். வாங்க நாம இப்ப எக்ஸல்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பேஸ்ட் ஸ்பெஷல் ஃபங்க்ஷனாலிட்டிஸ். அதாவது ஒரு காப்பி பண்ண வேல்யூவை எப்படியெல்லாம் விதவிதமா பேஸ்ட் பண்றது இன்னைக்கு நம்ம பார்ப்போம். சரிங்களா? அதற்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நம்ம போடுற அப்டேட் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். சரிங்களா? இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோமா? வாங்க. இப்ப என்கிட்ட ஒரு டேபிள் இருக்கு. இந்த டேபிள் நான் என்ன பண்றேன், செலக்ஷன் பண்ணி கண்ட்ரோல் சி பிரஸ் பண்ணி காப்பி பண்ணலாம். இல்ல இங்க காப்பின்னு இருக்கு, அதை கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கிறேன். சரிங்களா? இப்ப இந்த இடத்துல எனக்கு இது அப்படியே வரணும்னா நம்ம என்ன பண்ணலாம்னா, ஷார்ட்கட்ல கண்ட்ரோல் வி பிரஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணலாம். இல்ல இங்க பாருங்க பேஸ்ட்னு இருக்கு, இதை கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது அப்படியே இங்க வந்துருச்சு. ரைட்டுங்களா? இது நார்மல் பேஸ்ட். இப்போ நான் கண்ட்ரோல் Z கொடுத்து பழைய மாதிரி ஆயிடுறேன். இப்போ இங்க கீழே ஒரு ஆரோ மார்க் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணா இங்க பாத்தீங்கன்னா பேஸ்ட் ஸ்பெஷல் இருக்கும். ஓகேவா? ஸ்பெஷலா எப்படி விதவிதமா நம்ம பேஸ்ட் பண்றதுன்னு இப்ப பார்ப்போம். நான் இதை கிளிக் பண்றேன். இங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன இருக்கு? ஆல்னா எல்லாமே இங்க வரும். ஓகே கொடுத்துட்றேன், எல்லாமே வந்துருச்சு. ரைட்டா? இப்போ நம்ம கண்ட்ரோல் Z கொடுத்துடலாம், பழைய மாதிரி மாறிடலாம். இப்ப நான் என்ன பண்றேன், அந்த பேஸ்ட் ஸ்பெஷலுக்கு ஷார்ட்கட்ல போறேன். ஷார்ட்கட்டுக்கு கண்ட்ரோல் ஆல்ட் வி. ஓகேவா? ஓபன் ஆயிடுச்சா? இப்ப என்ன பண்ண போறேன், ஃபார்முலாஸ். ஸோ இங்க பாருங்க ஃபார்முலாஸ்னு இருக்கு. நான் இந்த ஓகே கொடுத்தேன்னா இங்க இருக்க கலர் டிசைன்லாம் எனக்கு வராது, பட் ஃபார்முலாஸ் கரெக்டா வந்துடும். இங்க பாருங்க, எனக்கு இப்போ உள்ள இங்க ஃபார்முலா இருக்குங்களா? ஸோ இங்கேயே ஃபார்முலா இருக்கு. இங்க பாருங்க அந்த ஃபார்முலா இருக்குங்களா? ஓகேவா? ஸோ இங்க இருக்கிற ஃபார்முலா மிஸ் ஆகாம எனக்கு இங்க ஃபார்முலா வந்துடும். பட் அந்த கலர் டிசைன் அதெல்லாம் எதுவுமே வராது. ஓகே, நம்ம திரும்ப என்ன பண்ணுவோம், கண்ட்ரோல் Z கொடுத்து பழைய மாதிரி மாறிடுவோம். இப்போ திரும்பவும் பேஸ்ட் ஸ்பெஷல் பண்றேன், கண்ட்ரோல் ஆல்ட் வி. இப்போ என்ன இருக்கீங்க, வேல்யூஸ். வேல்யூஸ்னா எனக்கு அந்த ஃபார்முலா கூட வராது, வெறும் வேல்யூ மட்டும்தான் வரும், கலர் வராது, எதுவுமே வராது. இப்ப பாருங்க, டபுள் கிளிக் பண்றேன், வேல்யூ மட்டும்தான் இருக்கு, ஃபார்முலா இல்ல. ரைட்டுங்களா? ஓகே, நம்ம கண்ட்ரோல் Z கொடுத்துருவோம், பழைய மாதிரி மாறிடும். ஓகே, இப்போ நான் திரும்ப என்ன பண்றேன், பேஸ்ட் ஸ்பெஷலுக்கு போறேன், கண்ட்ரோல் ஆல்ட் வி. ரைட். இப்போ பாருங்க ஃபார்மேட்ஸ்னா இந்த கலர் டிசைன் மட்டும்தான் இங்க வரும். ஓகேவா? உள்ள இருக்கிற வேல்யூ எதுவுமே வராது. ஓகே, கண்ட்ரோல் Z கொடுத்துறேன், பழைய மாதிரி மாறிடும். திரும்பவும் கண்ட்ரோல் ஆல்ட் வி, பேஸ்ட் ஸ்பெஷல். அடுத்தது பாருங்க கமெண்ட்ஸ். எனக்கு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ரெட் கலர்ல தெரியும். இங்க நான் ஒரு கமெண்ட் கொடுத்துருக்கேன், அந்த கமெண்ட் இங்க வருதான்னு பார்ப்போமா? ஓகே கொடுக்குறேன், கமெண்ட்ஸ்ல வச்சு ஓகே கொடுத்தாச்சு. இப்ப பாருங்க இந்த இடத்துல அதே ரெக்டர் வந்துருச்சா? கமெண்ட் இங்க வந்தா காட்டுதா? ஓகே, இங்கேயே இருக்கும் பாருங்க அந்த கமெண்ட்ஸ். ஓகேவா? ரைட். இப்ப நம்ம திரும்ப கண்ட்ரோல் Z கொடுத்துடலாம், பழைய மாதிரி ஆயிடலாம். இப்ப பேஸ்ட் ஸ்பெஷல், கண்ட்ரோல் ஆல்ட் வி. நெக்ஸ்ட் என்ன, வேலிடேஷன். இப்ப இந்த இடத்துல நான் என்ன பண்ணிருக்கேன்னா, இந்த நேம் தான் வரணும்னு வேலிடேட் பண்ணிருக்கேன். அது இங்க வருதான்னு பார்ப்போம். வேலிடேஷன்ல கிளிக் பண்ணியாச்சு, ஓகே கொடுத்தாச்சு. இப்ப இங்க பாத்தீங்கன்னா இங்க பாருங்க வேலிடேஷன் இருக்கா? செல்வகுமார், அபிராமி, மதிவதனி, தீபா இருக்கா? ஸோ இந்த இடத்துல நான் அந்த வேலிடேஷன் கொடுத்துருக்கேன். ரைட்டுங்களா? ஸோ அந்த வேலிடேஷன் கரெக்டா இந்த இடத்துல வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. கீழே பார்த்தீங்கன்னா இங்க நான் வேலிடேஷன் கொடுக்கல, வரல. இங்க பாருங்க, வேலிடேஷன் நான் கொடுத்துருக்க மாட்டேன். ஓகேங்களா? இங்க கொடுத்துருப்பேன், கரெக்டா அந்த இதுக்கு மட்டும் இந்த இடத்துல எனக்கு வேலிடேஷன் வந்திருக்கும். ரைட். நம்ம கண்ட்ரோல் Z கொடுத்துடலாம். ஓகே, திரும்பவும் பேஸ்ட் ஸ்பெஷல், கண்ட்ரோல் ஆல்ட் வி. அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆல் யூசிங் சோர்ஸ் தீம். இதுவும் கிட்டத்தட்ட சேம் தான். இங்க இருக்கிற எல்லா கலர் டிசைன் எல்லாமே அப்படியே இங்க வரும். இங்க பாருங்க, இந்த ஒண்ணு கீழே ஒரு லிங்க் மாதிரி தெரியுதா? இங்க லிங்க் கொடுத்துருக்கேன், இது வந்து ஹைப்பர் லிங்க்னு சொல்லுவாங்க. இப்போ இதை கிளிக் பண்ணனா பாருங்க, எனக்கு ஒரு இமேஜ் ஓப்பன் ஆயிடும். ஸோ இது கூட இங்க அப்படியே வந்துருச்சுங்களா? இங்க கிளிக் பண்ணா எனக்கு ஒர்க் ஆகும், இமேஜ் வந்துருச்சுங்களா? ரைட். ஸோ இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணும் போது இங்க இருக்கிற எல்லாமே இங்க வந்துடும். நம்ம கண்ட்ரோல் Z கொடுத்துக்கலாம். ரைட். இப்ப திரும்பவும் பேஸ்ட் ஸ்பெஷலுக்கு போறேன். ஓகேவா? ஆல் எக்ஸப்ட் பார்டர்ஸ் அப்படின்னா எனக்கு இங்க இருக்கிறது எல்லாமே வரும், பட் பார்டர்ஸ் மட்டும் என்ன ஆகாது, வராது. பாத்தீங்களா? பார்டர்ஸ் மட்டும் இல்ல. கரெக்டுங்களா? மற்றது எல்லாமே வந்துருச்சு. ரைட். கண்ட்ரோல் Z கொடுத்துக்கலாம், பழைய மாதிரி மாறிடலாம். திரும்பவும் நான் பேஸ்ட் ஸ்பெஷலுக்கு போறேன். இப்ப இங்க பாருங்க காலம் வித். ஓகேவா? இப்ப இங்க இந்த காலம் வந்து சின்னதா இருக்கு, இந்த காலம் வந்து பெருசா இருக்கு, இந்த காலம் பெருசா இருக்கு. இதே மாதிரி எனக்கு இங்க காலம் வித் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். அட்ஜஸ்ட் ஆயிடுச்சுங்களா? இந்த காலம் சின்னதா இருக்கு, இந்த காலம் பெருசா இருக்கு, சேம் சைஸ்ல அட்ஜஸ்ட் ஆயிடும். நம்ம கண்ட்ரோல் Z கொடுத்துக்கலாம். ஓகே,
திரும்பவும் பே ஸ்பெஷலுக்கு போறேன். அடுத்த பே ஸ்பெஷல் ஃபார்முலாஸ் அண்ட் நம்பர் ஃபார்மேட்ஸ். ஓகே, இதை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வித்தியாசம் காட்டணும் இல்லையா? நம்ம என்ன பண்ணலாம், இப்போ இந்த இடத்துல இது ஆல்ரெடி நம்பர்ல தான் இருக்கு, பட் திரும்பவும் நான் என்ன பண்றேன், பாயிண்ட்ல வச்சிடறேன். அப்பதான் உங்களுக்கு வந்து கிளியரா இது வந்து நம்பர் ஃபார்மேட்னு தெரியும். நம்பர்ல நம்ம இப்போ மாத்தியாச்சு. ரைட், இப்போ நம்ம செலக்ஷன் பண்ணிடுவோம். பண்ணியாச்சு. இப்போ இங்க வந்து நம்ம பே ஸ்பெஷலுக்கு போயிடுவோம். இப்போ என்ன இருக்குங்க, ஃபார்முலாஸ் அண்ட் நம்பர் ஃபார்மேட்ஸ் அப்படின்னும் போது இங்க பாருங்க, எனக்கு அந்த நம்பர் ஃபார்மேட் அப்படியே வந்துருச்சா? அட் த சேம் டைம் அந்த ஃபார்முலாவும் அப்படியே வந்துருச்சா? ஸோ ஃபார்முலாவும் வந்துடும், நம்பர் ஃபார்மேட் தான், அந்த ஃபார்மேட் எனக்கு அப்படியே வந்துடும். சரிங்களா? நம்ம கண்ட்ரோல் Z கொடுத்துருவோம். கொடுத்தாச்சு. இப்போ திரும்ப நான் பே ஸ்பெஷலுக்கு போறேன். அடுத்து என்ன இருக்கு, வேல்யூஸ் அண்ட் நம்பர் ஃபார்மேட்ஸ். இப்போ என்ன ஆகுனா, ஃபார்முலா வராது, நம்பர் ஃபார்மேட்டும் வேல்யூவும் வரும். நம்பர் ஃபார்மேட் வந்துருச்சு, இங்க பாருங்க. இது உள்ள பாருங்க, இப்போ ஃபார்முலா இல்ல. ரைட்டா? ஓகே, கண்ட்ரோல் Z கொடுத்துடலாம். பழைய மாதிரி மாறிடலாம். இப்போ திரும்ப நான் பே ஸ்பெஷலுக்குள்ள போறேன். ஓகே, கண்ட்ரோல் ஆல்ட் V போயாச்சு. இப்போ இது எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஆப்ரேஷனுக்கு வருவோம். அதாவது எப்படி அடிஷன் பண்றது, சப்ராக்ஷன் பண்றது, மல்டிப்ளிகேஷன் ஆப்ஷனுக்கு வருவோம். பட் அந்த ஆப்ரேஷன் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இப்போ எனக்கு என்னன்னா, இந்த இடத்துல நான் என்ன பண்றேன், இது வந்து ஜெனரல்லே மாத்திக்கிறேன். மாத்தியாச்சு. இப்போ இந்த வேல்யூலாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இவங்க வந்து இந்த குவான்டிட்டிலாம் வந்து சேல் பண்ணியிருக்காங்க. நான் இதை வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். சேல் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு குவான்டிட்டிக்கு நான் 100 ரூபா கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஓகேங்களா? இதை வந்து நான் என்ன பண்ணேன், அப்போ 100ஆல மல்டிப்ளை பண்ணணும். ரைட்டா? ஸோ அப்போ இந்த இடத்துல ஒரு ஃபிக்ஸடா வந்து என்ன பண்றேன், 100 போட்டு வச்சுக்கிறேன். இந்த 100ஆல இதை எப்படி காப்பி பேஸ்ட் மூலமாவே பண்ணலாம் மல்டிப்ளிகேஷன் சொல்லிட்டு இப்போ பார்க்க போறோம். ரைட்? நான் இப்போ இந்த 100 மட்டும் என்ன பண்றேன், காப்பி பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் C. இந்த 100 காப்பி பண்ணிட்டேன். எனக்கு எங்க பேஸ்ட் பண்ணணும், இங்க ஃபுல்லா பேஸ்ட் பண்ணணும். செலக்ஷன் பண்ணிட்டேன். இப்போ நம்ம பே ஸ்பெஷலுக்கு போவோம். ஓகேங்களா? இந்த பே ஸ்பெஷல்ல பாருங்க, இந்த மல்டிப்ளை அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்தேன்னா இது எல்லாமே 100ஆல மல்டிப்ளை ஆயிடும். கொடுத்துருவோமா? ஓகே, மல்டிப்ளை ஆயிடுச்சுங்களா 100ஆல? சேம் அதே தான். இப்போ இதை காப்பி பண்றேன், தென் செலக்ஷன் பண்றேன். இப்போ அதே பே ஸ்பெஷலுக்கு போறேன். இப்போ என்ன பண்றேன், டிவைடட் 100 கொடுத்துருக்கேன். மாறிடுச்சுங்களா? 100ஆல டிவைட் ஆயிடுச்சு. இப்போ பிளஸ் பண்ணலாம். இந்த 100 இது கூட பிளஸ் பண்ணா என்ன ஆகும்னு பார்க்கலாமா? சேம் காப்பி பண்றேன், செலக்ஷன் பண்றேன், கண்ட்ரோல் ஆல்ட் V, பே ஸ்பெஷல் போயாச்சு. ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணா 155 116 வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ணுவோம், இந்த 100 சப்ராக்ஷன் பண்ணுவோம். காப்பி பண்றேன், செலக்ஷன் பண்றேன், தென் பே ஸ்பெஷல் போறேன், சப்ராக்ட் பண்றேன். ரைட்டா? ஸோ பண்ணியாச்சு. இப்போ மைனஸ் ஆயிடுச்சு. இந்த மாதிரியான ஆப்ரேஷன்ஸை நம்மளால பண்ண முடியும். ஓகே, ரைட். தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதே கண்ட்ரோல் ஆல்ட் V என்ன இருக்கு, இங்க ஸ்கிப் பிளாங்க்ஸ் ஒன்று இருக்கு, டிரான்ஸ்போஸ் ஒன்று இருக்கு. இது ரெண்டும் எப்படி பண்ணலாம், நம்ம எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ணுவோம், இங்க ரெண்டு இதை வந்து நான் பிளாங்கா வச்சுக்கிறேன். ஓகேவா? நான் டெலீட் பண்ணிடுறேன். பண்ணிட்டு பட் உங்களுக்கு வித்தியாசம் தெரிஞ்சதுக்காக கலர் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நான் இதை மட்டும் என்ன பண்றேன், காப்பி பண்றேன். பண்ணியாச்சா? இப்போ இந்த இடத்துல நம்ம பேஸ்ட் பண்ண போறோம். ஓகேவா? பட் என்ன ஆகணும், எனக்கு பிளாங்க விட்டுடும் மீன்ஸ் அந்த பிளாங்க் இருக்கிற இடத்துல என்ன கலர் டிசைன் எது இருந்தாலும் அது வராது. அது அப்படியே பியூர் பிளாங்கா இருக்கும். ஓகேவா? கண்ட்ரோல் ஆல்ட் V, பே ஸ்பெஷல் போயாச்சு. ஸ்கிப் பிளாங்க்ஸ் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தனா, இங்க பாருங்க எனக்கு என்ன ஆகுது, இந்த இடத்துல பார்டர் இருக்கா, இந்த பிளாங்க்ல பாருங்க பார்டர் கூட எனக்கு வரல. ரைட்டா? ஸோ இங்க இருக்கிற பார்டர் வராது, அந்த கலர் வராது, எதுவுமே வராது. அந்த பிளாங்க்ல இருந்ததுன்னா அதை அப்படியே விட்டுடும். அங்க இருக்கிற ஃபார்மேட் எதுவுமே இங்க கொண்டு வராது. ஓகே, ரைட். நம்ம கண்ட்ரோல் Z கொடுத்துருவோம். கொடுத்தாச்சு. ரைட். இப்போ நான் என்ன பண்றேன், இதையும் வந்து டெலீட் பண்ணிக்கிறேன், இதையும் வந்து டெலீட் பண்ணிக்கிறேன். ரைட். இப்போ கடைசியா என்ன பார்க்க போறோம்னா, டிரான்ஸ்போஸ். டிரான்ஸ்போஸ்னா இப்போ நமக்கு வந்து என்ன இருக்குன்னா, இது வந்து காலம் வைஸ் இருக்கு, இது வந்து ஒரு ரோல இருக்கு. ரைட்டா? இது நம்ம இதை வந்து காலத்துக்கும் இதை வந்து ரோக்கும் மாத்தலாம். எப்படி, இதை நான் செலக்ஷன் பண்ணிட்டேன், கண்ட்ரோல் C பிரஸ் பண்ணி காப்பி பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ண போறோம், கண்ட்ரோல் ஆல்ட் V, பே ஸ்பெஷல் ஓபன் பண்ணிட்டேன். டிரான்ஸ்போஸ் நான் வந்து ரோவை காலமா மாத்தணும், காலமா ரோவா மாத்தணும். ஓகே கொடுத்தாச்சு. மாறிடுச்சுங்களா? இப்போ நமக்கு இங்க சிங்கிள் ரோல இருந்தது, இங்க சிங்கிள் காலத்துல வந்துடுச்சு. ரைட்? ஸோ அதே மாதிரி இங்க சிங்கிள் காலத்துல இருந்தது, நமக்கு இங்க சிங்கிள் ரோல வந்துடுச்சு. ரைட்டுங்களா? இது டிரான்ஸ்போஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, நான் இப்போ கண்ட்ரோல் Z கொடுத்து பழைய மாதிரி மாறிடுறேன். ஓகேவா? ஸோ இதுதான் பே ஸ்பெஷல்ல இருக்கிற வித்தியாசமான ஆப்ஷன்ஸ்.
இதை தவிர வேற ஆப்ஷன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டா இருக்கு. அது எப்படின்னு பார்ப்போம். இப்போ நான் என்ன பண்றேன், இந்த செலக்ஷன் பண்ணிட்டு கண்ட்ரோல் சி கொடுத்து காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல நம்ம பேஸ்ட் ஸ்பெஷலுக்கு போகாம இங்க சின்ன சின்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா, இதுல இந்த பேஸ்ட்ல இருக்கிறது எல்லாமே நம்ம இப்ப பார்த்தது தான். இந்த பேஸ்ட் வேல்யூஸ்ல இருக்கிறதும் நம்ம இப்ப பார்த்தது தான். இங்க இருக்கிற இந்த ஆப்ஷன் ஃபார்மேட்டிங் மட்டும் நம்ம இப்ப பார்த்தது தான். பட் இந்த 3 ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, இது என்னன்னு சொல்லிட்டு இப்ப சொல்றேன் நானு. இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இப்போ நம்ம இங்க செலக்ஷன் வச்சுக்கலாம். ஓகே, இதை நான் காப்பி பண்ணிட்டேன், இந்த இடத்துல செலக்ஷன் வச்சிருக்கேன். இப்போ நான் என்ன பண்றேன், இங்க லிங்க்னு ஒண்ணு இருக்கு. இந்த லிங்கை கிளிக் பண்ணனா எனக்கு இங்க இருக்கிறது இந்த இடத்துல வந்துடும். ஓகேவா, வந்துருச்சுங்களா. பட் இந்த லிங்க்குக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இதுக்கும் ஒரு லிங்க் இருக்கும், இன்டர்லிங்க். இப்போ நான் இங்க மாத்துறேன் அப்படின்னா இங்க பாருங்க 55 மாத்துறேன், இங்க 55 மாறிடுச்சு பாருங்க. இப்போ இதுல நான் என்ன பண்றேன், செல்வகுமார்னு மாத்துறேன், இப்போ இங்கேயும் செல்வகுமார் மாறிடுச்சு பாருங்க. ஸோ இதுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கும், ரைட்டுங்களா. ஸோ இப்படி நம்மளால என்ன பண்ண முடியும், பேஸ்ட் ஸ்பெஷல் பண்ண முடியும். ஓகே, டெலிட் பண்ணிக்கிறேன். தென் இன்னொன்னு என்ன பண்ணலாம்னா, இப்போ நான் இதை வந்து என்ன பண்றேன், கண்ட்ரோல் சி காப்பி பண்ணிட்டேன். இப்போ நான் இந்த இடத்துல எனக்கு அதை நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இங்க பாருங்க பிக்சரா பேஸ்ட் பண்ண போறேன். நாம வந்து டெக்ஸ்ட்டை வந்து காப்பி பண்ணியிருக்கோம், அது அப்படியே இங்க என்ன பண்ண போறோம், இமேஜா பேஸ்ட் பண்ண போறோம். பேஸ்ட் பண்ணிடலாமா, இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்க இது வந்து இமேஜ், ஓகேவா, பியூர் இமேஜ், ரைட். ஓகே, நம்ம இப்போ இதை வந்து டெலிட் பண்ணிடலாம். இப்போ அடுத்த ஆப்ஷன் என்னன்னா, சேம் காப்பி பண்ணியாச்சு, இங்க வரேன். இப்போ இமேஜும் லிங்க்கும் சேர்த்து பண்ணலாம். இப்ப பாருங்க இந்த ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இது என்னன்னா ஃபர்ஸ்ட் லிங்க் பார்த்தோம் இல்லையா, அங்க மாத்தினா இங்க மாறும். அடுத்து இமேஜா பார்த்தோம், இப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து பண்ண போறோம். கிளிக் பண்ணிடலாமா, பண்ணியாச்சு. இப்போ இது வந்து என்னன்னா ஒரு இமேஜ் தான், இதுவும் பியூர் இமேஜ் தான், பட் வித் லிங்கோட இருக்கும். இந்த இடத்துல நான் இப்ப என்ன பண்றேன், இது எல்லாத்தையுமே ஒன்னு 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 ஒன்னுன்னு மாத்திருக்கேன், ரைட்டுங்களா. இப்ப இங்க பாருங்க எனக்கு எல்லாமே மாறிடுச்சா, இமேஜ்லயே மாறிடுச்சு பாருங்க. இது வந்து இமேஜ் தான், ரைட்டா. ஓகே, இது நல்லா இருக்குல்ல, சூப்பரா இருக்கும் இது, ரைட். இவ்வளவு தாங்க பேஸ்ட் ஸ்பெஷல்ல இருக்கிற ஆப்ஷன்ஸ். இன்னைக்கு நம்ம எல்லா ஆப்ஷன்ஸுமே பார்த்துட்டோம். இதை வச்சு நீங்க இனிமேல் டிசைனா பேஸ்ட் ஸ்பெஷல் பண்ணலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோட கருத்துக்களை நீங்க கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. ஸோ வழக்கம் போல தான் எல்லாரும் சொல்ற மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்க. எப்படி இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நன்றி, வணக்கம்.